உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மாடுகள் மிரண்டு ஓடும் இந்த காட்சிகளை அந்நியன் படத்தின் அகோன் பதம் என்று யாரும் தவறாக நினைத்துவிட வேண்டாம். இது அண்ணன் சீமான் நடத்திய மாடு மேய்க்கும் படலத்தின் மிரள வைக்கும் காட்சிகள்தான். சமீப நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வினோதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பனையேறும் போராட்டத்தை நடத்தி நம்மை பதம் பார்த்த சீமான் அடுத்ததாக ஆடு மாடுகளுடனான மாநாட்டை நடத்தி மிரள வைத்தார். ஈரோடு கிழக்கு பாணியில் பட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட்ட ஆடுகளும் மாடுகளும் ஒரு புறம் மா மா என கத்த, மறுபுறம் அண்ணன் சீமானும் போட்டி போட்டுக் கொண்டு அவைகளுக்காக தொண்டை தண்ணீர் வற்ற பேசிக் கொண்டிருந்தார். எல்லா நிலங்களையும் மேய்ச்ச நிலங்களையும் ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டுகிறோம், விண்ணூர்தி நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம் என்று வீட்டு மனைகளாக விளைநிலங்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் பறித்து எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார்கள். மேலும் தேனியில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்ற போது வனக்காவலரால் மேய்ப்பர் தள்ளிவிடப்பட்டதை கண்டித்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி தடையை மீறி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு மேய்ச்சலுக்கு செல்ல போவதாகவும் சீமான் அறிவித்தார். பின்னர் வனக்காவலரால் தள்ளிவிடப்பட்ட மேய்ப்பர் சன்னாசியை மேடைக்கு அழைத்த சீமான் அவருக்கு மாலை அணிவித்து கௌரவித்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக தலைவர்களுக்கு வீரவாள் மற்றும் செங்கோல் வழங்கி கௌரவிப்பது போல இந்த மேடையில் சற்று வித்தியாசமாக சீமானுக்கு மேய்ச்சல் கோல் வழங்கப்பட்டது. அந்த மாநாட்டின் நீட்சியாக தேனியில் மாடு மேய்க்கும் போராட்டமும் நடந்தேறி இருக்கிறது. போடி சுற்றுவட்டார வனப்பகுதிகளில் மாடு மேய்க்க விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த அடிமாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாடுகளும் மலையடிவாரத்தில் அசம்பல் ஆன நிலையில் சீமானை எதிர்கொள்வதற்காக வனத்துறை காவலர்களும் பேரிகார்டுகளுடன் தயாராகி இருந்தனர். கையில் குச்சியுடன் மருதுபாண்டி பட ஹீரோ ராம்கியின் ஸ்டைலில் களத்திற்கு வந்த சீமான் அசல் மேய்ப்பராகவே காட்சி கொடுத்தார். அவரை அந்த கோலத்தில் பார்த்த தம்பிகள் சீமான் 8 பட்டி ராசா நெப்போலியன் போல 8 பொருத்தமும் ஒத்து போவதாக மெய் சிலிர்த்து பேசிக் கொண்டனர். சீமானை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிடலாம் என்ற நிராசையில் வந்திருந்த வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அவரிடம் மூச்சை பிடித்துக் கொண்டு முடிந்த அளவு பேசி பார்த்தனர். ஆனால் அதை எதையும் காதில் போட்டுக் கொள்ளாத சீமான் தனது கொள்கையில் உறுதியாக இருந்ததால் அதிகாரிகள் சோர்வடைந்த நிலையில் சீமான் தடையை மீறி மலையேற தொடங்கினார். அதற்கு தோதாக அவரது தம்பிகள் பேரிகார்டுகளை புயல் காற்று போல வீசி எறிந்தனர். பேரிகார்டுகள் காற்றில் பறந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மாடுகள் வேகமாக பாய்ந்து சென்றன. அண்ணன் சீமானோ வேகமாக ஓடத் தொடங்கினார். மாடு மேய்க்க போவதாக சொல்லிவிட்டு மாடுகளே வராமல் அண்ணன் எதற்காக கையில் குச்சியுடன் விறுவிறுவென முன்னே ஓடுகிறார் என தம்பிகள் விழி பிதுங்கி நின்றனர். அண்ணன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத கன்றுகுட்டி ஒன்று வழியிலேயே முடங்கி படுத்துவிட்டு ஹாயாக ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தது.
அண்ணனுடன் வந்திருந்த அக்கா ஒருவர் திமிரி வரும் மாடுகளுக்கு பயந்து கொண்டு மலை மீது ஏறி பதுங்க நினைத்த நிலையில் பாழாய்ப்போன மண் சறுக்கி சறுக்கி விட்டதால் வீண்வம்பு நமக்கெதற்கு என முயற்சியை கைவிட்டு அருகிலிருந்த மற்றொரு வழியின் மூலம் கீழே இறங்கி பதுங்கிக் கொண்டார். ஒரு வழியாக போராட்டம் முடிந்து சீமான் கீழே இறங்கிவிட்ட நிலையில் கடைசி வரை மாடுகளை அண்ணன் மேய்த்தாரா அல்லது மாடுகளை பின்னே வரச் செய்து அண்ணன் முன்னே சென்றதை பார்த்தால் மாடுகள்தான் அண்ணனை மேய்த்ததா என்று எண்ண தோன்றுகிறது. அதுவும் பக்கத்து மாநிலத்துக்கு அடிமாடுகளாக சென்ற மாடுகளை வைத்து சீமான் மாயாண்டி குடும்பத்தாரை மீண்டும் செட் செய்து விட்டாரா என்ற ஐயமும் எழுந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் சீமானின் அடுத்த ஐட்டம் என்னவாக இருக்கும் என்ற பீதியில் தம்பிகள் புலம்பிக் கொண்டிருக்கின்றனர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.